ராஜிக்கும் கதிருக்கும் நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். என்ன சொல்ற நீ? என்னத்த சொல்றீங்க? நீ இருடி. வீட்டுக்கு முதல் முறையா சாப்பிட வந்திருக்காங்க, எதுவுமே பேசக்கூடாதுன்னு பார்த்தா ரொம்ப பேசிட்டு போறாருடி. இத பாருங்க, நீ நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி, என் பையன் நல்லவன் தான். இப்ப சொல்லியா? திருப்பி சொல்லு. இத பாருங்க, இவன் இன்னொரு ராஜியை கல்யாணம் பண்ணிக்கல, இவனுக்கும் ராஜிக்கும் நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். ஏய், நீ அங்க தான் இருந்த, என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எடுத்து சொல்லுடி. அப்ப நம்பணும். ஒண்ணு என்னன்னு என்ன சொன்ன? நீ கல்யாணம் பண்ணி வச்சியா? ஆமாண்ணே, பண்ணி வச்சேன். இப்ப என்னண்ணே? இத பாருங்க, நானு கதிரு மீனா 3 பேரும் திருச்செந்தூருக்கு போனோம். நாங்க தங்கியிருந்த ஹோட்டல்ல தான் இவளும் அந்த பையனும் தங்கியிருந்தாங்க. இவ நகையெல்லாம் அவன் சுருட்டிட்டு ஓடின வரைக்கும் அந்த விஷயமே எங்களுக்கு தெரியாது. அதுக்கு பிறகு இவ என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே எங்கேயாவது கண்காணி இடத்துக்கு போறேன் இல்லன்னா சாகுன்னு சொல்லிட்டு இருந்தா. என்ன இருந்தாலும் என் அண்ணன் பொண்ணாச்சே, எக்கிடம் கெட்டு போன விட முடியுமாண்ணே? புரியுதுண்ணே. கூட்டிட்டு வந்து அவளை வீட்டுல விட்டுக்க வேண்டியதானேன்னு நீ கேட்கணும்னு நினைக்கிறேன், அதானே? அந்த நேரத்துல எனக்கு அது தோணவே இல்லைன்னு. ஆனா குடும்ப மானத்தை காப்பாத்தணும்னா கதிருக்கும் ராஜிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதும் சரியான முடிவுன்னு எனக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லைண்ணே, அவங்க 2 பேருக்கும் இந்த கல்யாணத்துல